ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தீபாவளிக்கு வந்து மைசூர் பாக் பண்ணலான்னு சொல்லி என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னான். அதுக்காக ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்து நான் வந்து வறுத்துட்ருக்கிறேன். நான் ரொம்ப சூடு வேண்டாம், லைட்டான சூடு இருந்தால் போதும். கடலை மாவு வறுபட்டுருக்குது. முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கணும். இன்னும் லைட்டாக சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடானால் போதும், ரொம்ப வறுபட வேண்டிய தேவையில்லை. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வறுக்கணும், கட்டை பிடிக்காமல் அங்கேயும் பிடிக்காமல் நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். மொத்தம் 150 கிராம் தான் நான் வந்து கடலை மாவு எடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் நான், அதனால் எப்படி வருமோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன் நான். சர்க்கரை வந்து 150 கிராமுக்கு 200 கிராம் சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன் நான். 200 கிராம் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, பாகு பதம் வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நல்லா நினச்சி எல்லா பக்கம் நினச்சி கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தால் சர்க்கரை அப்படியே மெதுவாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அளவாக ஊற்றினா போதும். பக்கத்தில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் வந்து அதில் ஹீட்டாக்கி வச்சுக்கலாம். ஆயிலும் வந்து 1/4 லிட்டர் நான் எடுத்துருக்கிறேன் நான். நெய் வந்து 50 கிராம் நான் எடுத்தேன். ஆயில் வந்து 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன் நான். அது ஒரு அடுப்பில் சூடாகிட்டு இருக்கட்டும். நெய் 50 கிராமுக்கு மேலேயே ஊற்றிருக்கிறேன் நான். இதில் பாவு ஒரு பக்கம் ஆகிட்டுருக்குது. அந்த ரொம்ப கம்பி பதம் இல்லாமல் கொஞ்சம் அந்த பாவு பதம், அந்த பதம் வந்ததுமே அந்த பக்கம் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், நெய்யில் கரைச்சி வச்ச மாவு வந்து அப்படியே ஊற்றி அப்படியே ஒரு கையில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஊற்றி அப்படியே கிண்டல் மெதுவாக கட்டை எதுவும் படியாமல் மெதுவாக அப்படி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக சுத்தமாக எல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் பக்கத்தில் அந்த ஆயில் சூடு பண்ணி வச்சிடல, அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கடலை மாவு வந்து மொத்தமாக வந்து வேகணும் நல்லா. நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலுமே வந்து எண்ணெய் வந்து ஊற்ற எண்ணெய் குடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. கடைசி பக்குவங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் கடைசி பக்குவம். நல்லா வெந்து நல்லா ஆயில் ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ஊற்ற எண்ணெய் குடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நல்லா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தேன் நான். ரொம்ப கிண்டி அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் வந்து நெய்யும் நான் ஊற்றினேன் நான். சரி பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கரண்டி கூட நெய் ஊற்றினேன். கொஞ்சம் பச்சை வாசம் நல்லா போகணும். இருக்கிற எண்ணெய் மொத்த எண்ணெயுமே நான் வந்து ஊற்றி நல்லா பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து அந்த கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. கரெக்டாக நல்லா பாருங்கள் எண்ணெயும் நெய்யுமா நல்லா வந்துருச்சு. நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன். எனக்கு அந்த ட்ரேலாம் கிடையாது.
சும்மா நம்ம வீட்டில் சாப்பிட்ற அந்த பிளேட் இருந்துச்சுல்ல, அந்த பிளேட்டில் வந்து நல்லா ஆயில் தடவி வச்சுருந்தேன். கரெக்டாக முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பிளேட்டில் வந்து நம்ம ஊற்றுற பாருங்க, நெய் தடவி வச்சுருக்கிறேன். பிளேட்டில் ஃபுல்லாக அது எப்படி விழுகுது பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ பக்குவத்துக்கு வந்து ஆயில் நெய்யும் எவ்வளோ தெரியுது பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ஆயில் எல்லாமே அது மொத்தமாகவே வந்து குடிச்சிரும். கரெக்டாக அந்த பிளேட்டுக்கு போட்டு கரெக்டாக வெட்டுறதுக்கு சரியாக நெய் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். எல்லாம் தட்டி விட்டு சமமாக ஆக்கி வச்சு சூடு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அது அப்படியே அந்த கொஞ்சம் டைட் ஆகும். அந்த டைட் ஆகிற பக்குவத்தில் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறோம், எந்த சைஸில் கட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அழகாக அந்த லைன்ஸ் நம்ம வந்து போட்டு வைக்கணும். நெய் பாருங்கள், நெய் எவ்வளோ எண்ணெய் நெய் பாருங்கள் எவ்வளோ தெரியுது பாருங்கள். அது எல்லாமே வந்து அதுவே குடிச்சு 10 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுற மாதிரி நல்லா ஈஸியாக இருந்தது. கட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கட் பண்ணி விட்டுட்டு அது மொத்தம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். அரை மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம ஆற விட்டுறணும். அது ஆற விட்டதுக்கப்புறம் தான் ஆனால் கரெக்டாக ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக நம்மளுக்கு பீஸாக வந்து வரணும். அப்படியே அந்த மாதிரி அப்படியே கீறு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் மைசூர் பாக்கு மாதிரி நீளமாக போடாமல் பால்கோவா மாதிரி அந்த ஷேப்பில் வந்து நான் வந்து போட்டுட்டு சரி ஃபஸ்ட் டைம் தானே அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி இங்கே பாருங்கள் ரெடி மைசூர். கைஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி, சேஃபாக இருங்க.